நாளும் நல்லறிக்கையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் வேத வசனத்தில் என்னென்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும், எவ்வளவு விதமான விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்று வேதத்தில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் புதிதாக ஒன்று தியானிக்கலாம். நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன், நான் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். 61ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மறைவுக்குள்ளாக நாம் இருப்போம், கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ள இருப்போம். அங்க நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு குறைவில்லாமல் வழங்குகிறார். அல்லேலூயா. நமக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் எழும்பலாம், ஆனா கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ளாக கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார், எல்லாவற்றிலும் உங்களை ஜெயிக்க வைப்பார். நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.